தாய்க்கு நிகரான அன்பு செலுத்தக்கூடிய குணங்களை கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பதிவுல கடகராசியில பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை, உங்களுடைய குணம், உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே நீங்க எந்த மாதிரி பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து பார்க்கலாம். நினைச்ச காரியம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி எல்லோருக்கிட்டமும் அன்போடு பழகக்கூடிய இயல்பு, இது எல்லாமே இந்த கடகராசிக்கு உரியதாக சொல்லப்படுது. கடகராசிக்காரங்களோட அதிபதியாக சொல்லப்படுறவர் சந்திரங்கிறதால இயல்பாகவே நேர்மையான எண்ணங்கிறது உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை தொடர்ந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப கடகராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு நல்ல ஆசானாக தான் இருப்பீங்க. நேர்மையானவங்களாகவும் உண்மையானவங்களாகவும் இருக்கக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். எல்லோருக்கிட்டையுமே அன்போடையும் பாசத்தோடையும் தான் பழகுவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தவங்களா பிடித்தவங்களுக்காக நீங்கள் எதையுமே செய்வீங்க. உங்ககிட்ட ஆன்மீக நாட்டங்கிறது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதிக பேச்சாற்றல் திறமை கொண்டவங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமா ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும். அந்த வகையில வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது. உதாரணமா கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்யறது, தொழிலை விருத்தியடை செய்யறது, பணவரவை உண்டாக்குறது, செவ்வாய் தோஷம், மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனை, ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது. இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். முதன்மையான விஷயமா கடகராசிக்காரங்க உங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு நாம பார்த்துடலாம். கடகராசிக்காரங்க நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க. அமைதியாக இருப்பீங்க, நல்ல ஆசானாகவும் இருப்பீங்க, ஒழுக்கமானவங்களாகவும் இருப்பீங்க. மனித நேயங்கிறது உங்கள் நெஞ்சில் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி தாயோட குணங்களாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும். அது என்னன்னா வளர்ப்பு, விட்டு கொடுத்து போகிறது, தியாகம் செய்கிறது, இந்த மாதிரி குணம்லாம் உங்ககிட்ட இருக்கும். கூடவே கருணை, உதவக்கூடிய மனப்பான்மை, இது எல்லாமே கொண்டிருப்பீங்க. எதையுமே மறைக்காம உள்ளதை உள்ளபடியே பேசுவீங்க. வாழ்க்கை பற்றின ஒரு தனி சிந்தாந்தத்தையே உங்களால் சொல்ல முடியும். ஒரு விஷயத்தில் அதுக்குள்ள ஒரு நுட்பமான விஷயங்களை எப்படி உங்களால் யோசித்து சொல்ல முடியுங்கிறது ஆச்சரியமான விஷயம். அதே மாதிரி நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும். இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில இப்போ எப்படி இருக்கணும், எந்த மாதிரி செயல்படணுங்கிறது எண்ணெல்லாம் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குழந்தைக்கு இணையாக பழகக்கூடிய ஆற்றல் இருக்கும். பெரியவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு அத்துப்படி. அதே மாதிரி உங்களுடைய தோற்றம்னு பார்க்குறப்ப கடகராசிக்காரங்க பார்க்கறதுக்கு மென்மையானவங்களாகவும், அதே மாதிரி உங்களுடைய உள்ளங்கை ரொம்ப சின்னதாக இருக்கும். கைவிரல் நீண்டும் ஒல்லியாகவும் மென்மையாகவும் தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் முகம் வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தலையில் எங்காவது ஒரு இடத்துல மச்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அதிகம் பயணிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதாவது பயணத்தை அதிகம் விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க. கணவராக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தீங்கன்னா கணவரிடமும் குடும்ப பொருளாதாரத்தை ஒப்படைச்சிடுவீங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுங்கிற மாதிரி நடந்துக்குவீங்க. அதே மாதிரி நீங்கள் பயணம் செய்கிறதால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். 14, 26, 30 வயசில் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பயன்படுத்திக்கிற விதத்தில் தான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பணத்தை சேமிக்கணுங்கிற எண்ணம் உங்கள் மனசில் எப்போதுமே இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்காக ரொம்பவே பாடுபடுவீங்க. ஒரு சில சமயங்களில் பணத்தட்டுப்பாடுங்கிறது உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு வேலைன்னு பார்க்குறப்ப ஒரு நல்ல நிர்வாகம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க தான். அதே மாதிரி நடனம், மருத்துவம், ஆசிரியர், கதாசிரியர், விற்பனையாளர், கணிதம், இயந்திரம் சரி செய்கிறவங்க, இயந்திரத்தை இயக்குறவங்க, இந்த மாதிரி பணிகளை ரொம்ப புகழ்பெற்று விளங்க முடியும் உங்களால். 21 to 28 வயசு வரைக்குமே ரொம்ப உயர்ந்த பணிகளில் புகழை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கலை, கல்வியில் புகழ் அடையக்கூடிய அதிர்ஷ்டங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு காதல்னு பார்க்குறப்ப காதல்ங்கிறது பெரும்பாலானவங்களுக்கு எந்த வகையுமே உங்களுக்கு ஒத்து வரதில்லை. அதாவது காதலிக்கு தெரியறதில்ல. உறவினர்கள், குழந்தைகள் மேலே அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அதுதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு குழந்தை மேலே தாய்க்கு நிகரான அன்பு உங்களால் எல்லா குழந்தைங்க மேலேயும் செலுத்த முடியும். அதே மாதிரி தங்களுடைய குழந்தைகள் மேலேயும் அதிக அன்பு செலுத்துவீங்க. உணவையும் அதே மாதிரி தாம்பத்தியத்தையும் நீங்கள் சமமாக கருத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. கடகராசிக்காரங்களை காதலிக்கிறவங்க ஒவ்வொரு இடங்களில் சுயமரியாதை இழக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா சட்டுன்னு கோபம் வந்துட்டா நீங்கள் வார்த்தையை பல விதமாக மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி உபயோகப்படுத்துருவீங்க. அதனால தான் உங்களை காதலிக்கிறவங்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க. கடகராசிக்காரங்க சில நேரங்களில் காதலை விழுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடகராசிக்காரங்களை காதல் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் மக்குன்னே சொல்லலாம்.
அதே மாதிரி உங்கள் ரசனை எல்லாமே விசித்திரமான ரசனையாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுறது, தர்மம் செய்கிறது, சமுதாய சேவையில் பங்கேற்கிறது, எந்த பணியாக இருந்தாலும் அதில் ஆர்வம் காட்டுறது, இது எல்லாமே உங்களுக்கு விருப்பப்பட்ட குணமாக இருக்கும். அதே மாதிரி எதுலையுமே ஒரு தனித்திறமையை வெளிப்படுத்துவீங்க. குதிரை ஏற்றம், சினிமா, நாடகம் பார்க்குறது, இதில் எல்லாத்துல கூட உங்களுக்கு நாட்டங்கிறது இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயம் பார்க்குறப்ப கடகராசிக்காரங்க துணி சம்மந்தமான தொழில் செய்கிறது நல்ல லாபத்தை கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகம், தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய நபருங்கிறது நீங்கள் தான். அதே மாதிரி மானசீகமாக எந்த ஒரு வேலையிலுமே பணியாற்றுவீங்க. அதனால தான் உங்களுக்கு வெற்றிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். கலை ஆர்வம் மிக்க பணிகளில் ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உணவு தயாரிக்கிறது, வாசனை பொருளை தயாரிக்கிறது, கலைப்பொருட்கள், திரமம், புகைப்படம் எடுக்கிறது, இந்த மாதிரி பணியெல்லாம் கூட சிறந்து விளங்க முடியும். அதே மாதிரி இந்த பணியில் ஏதாவது ஒரு பணியில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் கொட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போதுமே எதிர்காலத்தில் ஒரு கவலையோடு தான் இருப்பீங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோங்கிற கவலை எப்பயுமே உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய பணிகளை கூட ஈஸியாக செஞ்சு முடித்து பாராட்ட பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிர் நீளம். க்ரீம் இல்லைன்னா வெள்ளை நிறம் கொண்ட அதிர்ஷ்ட நிறங்கள் கொண்ட நிறமாக சொல்லப்படுது. இந்த நிறத்தில் கொண்ட ஆடைகளை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா உங்கள் மனசில் அமைதி கிடைக்கும். வெள்ளை நிறத்தை நீங்கள் எப்போதுமே வச்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரங்க இந்த ரிஷபம், மீனம், விருச்சகம், கன்னி ராசிக்காரங்க சிறந்த நண்பர்களாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சிம்மம், தனுசு, கும்பராசிக்காரங்களும் நண்பர்களாக இருப்பாங்க. இவங்களை உதாசனப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரிஷபம், கன்னி, மகர ராசிக்காரங்க நட்புங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். மேஷம், துலா, மகர ராசிக்காரங்களோட நட்பு வச்சுக்கொள்ற முன்னாடி நீங்கள் சிந்திச்சு செயல்படுறது நல்லது. 20, 32, 40 வயசுகளில் மிகச்சிறந்த நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு வீடு, குடும்பம்லாம் எந்த மாதிரி அமைன்னு பார்த்தா கடகராசிக்காரங்க குடும்பத்து மேலே அதிக பாசமும் ஆதரவு கொண்ட இருக்கிறதால எப்போதுமே குடும்பத்துல ஒரு தனித்தன்மையோட தான் திகழ்வீங்க. குடும்பத்தினரோடைய இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. உங்களுடைய தனிமையை கண்டு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பப்ப மனசு சங்கடப்படும். அதே மாதிரி உங்க குடும்பத்தினர் பத்தி எப்போதுமே பேசிக்கிட்டும் சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. எப்பயுமே உங்களுடைய எண்ணம் குடும்பங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்காரங்க உங்களுடைய சுகத்தை மட்டும் பார்க்காம குடும்பத்துக்காக தியாகம் செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு பலம், பலவீனம் ரெண்டுமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதையும் செய்யவே தயங்குறதில்ல. சட்டுன்னு அந்த காரியத்தை செஞ்சிருவீங்க. அதுதான் உங்களை பலமாகவும் பலவீனமாகவும் பார்க்கப்படுது. அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள்னு யாரையுமே பார்க்க மாட்டீங்க. உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதுங்களோ அதை செஞ்சிருவீங்க. கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல செயல்கள் செய்யக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இருக்கும். பலரையும் இதனால் விரோதிகளாக மாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களால் ஏற்பட்டுரும். அதே மாதிரி கெட்டவங்களுக்கு கெட்டவங்களா இருப்பீங்க, நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருப்பீங்க. சில தீய ஆசைகள் அப்பப்போ உங்க மனசுல தோன்றி மறையும். தீயவிலிருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க திங்கட்கிழமையில விரதம் இருந்துட்டு வந்தா நல்லது. இந்த 11 வாரங்கள்ல திங்கட்கிழமையில விரதம் இருந்துட்டு வந்தீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் எல்லாமே நீங்கும். அதே மாதிரி நீங்க சிவபெருமான வழிபட்டு வர்றது நல்லது. இந்த அரிசி, வெள்ளி, நெய், தயிர், பூ மாதிரி வெள்ளை நிற பொருட்களை தானம் கொடுத்துடுவாங்க. மற்றவங்களாம் ஏலம் செய்யாமல் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி கடகராசி அன்பர்களுக்கு மேலும் உங்களுடைய பண்பியல் பார்க்குறப்ப அடிக்கடி உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான். இதையெல்லாம் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிந்த நீரோட மாதிரி இருக்கும். அதே மாதிரி சந்திரனோட கிரகமாக உங்களுடைய கிரகம் இருக்கிறதால மற்றவங்களோட மனநிலைமைக்கு ஏற்ப செயல்படக்கூடிய ஆற்றங்கிறது உங்ககிட்ட இருக்கும். சில சமயம் கெட்ட சிந்தனை அடிக்கடி தோன்றினாலுமே நீங்கள் பழகிறதுக்கு எளிமையானவங்க. சுயநலத்தோட ஒவ்வொரு இடங்களில் நடந்துக்கிட்டாலுமே மற்றவங்களோட துயரத்தை கண்டு மனசு கஷ்டப்பட்டு மற்றவங்களுடைய சுகதுக்கங்களையும் பங்கேற்பீங்க. அதே மாதிரி கடகராசிக்காரங்க ஒவ்வொரு இடத்துல மூர்க்கத்தனமாக இருந்துருவீங்க. அதே மாதிரி தன்னோட உடமையை பிறர் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் உங்கள் பொருள் உங்ககிட்ட தான் இருக்கணும்னு நினைப்பீங்க. விஞ்ஞானத்தில் உங்களுக்கு ஒரு தனி ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் அழுகக்கூடியவங்களாகவும் இருந்துருவீங்க. கடகராசி நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் எந்த மாதிரி பாதிக்கப்படும்னா அந்த அடிவயிறு, முதுகு, அடிப்பாதத்தில் பிரச்சனை இந்த மாதிரி ஏற்படலாம். அதே மாதிரி அடிக்கடி உடல்நல குறைவுங்கிறது உங்களுக்கு ஏற்படும். எப்போதும் ஒரு குழம்பின மனநிலைமையில் இருக்கிறதால தான் மன அமைதியே கெடுது. அதனால் மன அமைதி படுற மாதிரி பல விஷயங்களை செய்யுங்க. யோகா, தியானம் இதையெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. அதே மாதிரி இந்த 42, 49 வயசில் சிறுநீரகம் தொடர்பான வியாதி ஏற்படலாம். ருசிக்கு சாப்பிடாம பசிக்கு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. அதே மாதிரி உப்பு பதார்த்தத்தை விரும்பி சாப்பிடாதீங்க. இதை நீங்கள் குறைச்சிக்கொள்ள தான் நல்லது. இரவில் சாப்பிட்ற சாப்பாட்டில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா பல பிரச்சனை குறையும். அதே மாதிரி கடகராசி பெண்கள் பிரசவ நேரங்களில் தான் அதிக சிரமப்படுவீங்க. எந்த துயரம் இருந்தாலுமே உங்கள் மனசுங்கிறது அதை எளிதாக ஏற்றுக்கொள்ளும். அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடந்து வந்துடுவீங்க.
சந்திரன் எப்படி வளர்ந்து தேயுதோ அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு சில சமயத்தில் கூச்ச சுபாவம் இருக்கிறாங்களா இருப்பீங்க. இன்னொரு சமயம் தைரியசாலியாக திடீர்னு வந்துடுவீங்க. நீங்கள் கௌரி அம்மனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆசை எல்லாமே நிறைவேறும். அதே மாதிரி சந்திரனை பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னாவும் உங்களுக்கு நல்லது நடக்கும். கூடவே அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற நெமிலிபாலா திரிபுர சுந்தரியை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கடகராசி அன்பர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரி பலனை நீங்கள் தொடர்ந்து பெற்றுட்டு வருவீங்க, உங்களுடைய வாழ்க்கை, தொழில், காதல், கல்யாணம் இது எல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.